ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் ஆன்லைனில் வாங்கின பொருள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ஸ்டைலில் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹவுஸ் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் கிச்சன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடம். அதிக நேரம் நம்ம இங்கே தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். சின்ன சின்ன விஷயங்களை மாற்றணும் அப்படின்னாலே போதும். கிச்சனை எப்போவுமே நீட்டாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சமைக்கிறதுக்கு என்ஜாயோட சமையல எல்லாமே அப்பப்போ திங்ஸ் எல்லாம் முடியறதுக்குள்ளேயே கழுகி அதை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து கழுக வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. இப்போ புதுசாக ஆன்லைனில் வாங்கினது எல்லாமே கழுகி தான் வச்சுருக்கேன். கவுண்டர் டாப்புக்கு ஒரு ரேக் வாங்கியிருந்தேன். அது கூட இந்த ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இது கூடவே இன்னும் சில பொருட்கள் எல்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரியே இருக்குமா அப்படின்னா இல்லை, நம்ம ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்போம். இதுவே வந்து இப்போ நான் 3வது தடவை கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஒரு ப்ராடக்டாக சேஞ்ச் பண்ண கொஞ்சம் ஆர்கனைசிங் அதிகமாக போயிட்டே தான் இருக்கும். நாம மொத்த குடும்பத்தோட ஆரோக்கியமுமே நம்ம சமைக்கிற சாப்பாட்டில் தான் இருக்கு. கிச்சனை வந்து கிளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம நீட்டாக சமைக்க கற்றுக்குவோம். எனக்கு கிச்சன் எப்போவுமே நீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டைலில் தான் அவங்களோட கிச்சனை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம். என்னோட ஸ்டைலில் நான் இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆயில் பாட்டில் எல்லாம் ஆயில் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். மிளகா போட்டுட்டு இருக்கிற உப்பு ஜாடி தான் ஃபஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதில் வந்து ஒரு 400 கிராம் அளவில் தான் உப்பு பிடிக்கும். இது வந்து நான் எடுத்துட்டு இப்போ பெருசாக வாங்கிட்டேன். இது 1 கிலோ அளவில் உப்பு பிடிக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த உப்பு ஜாடியில் மிளகாயும் புளியும் போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்ததான் இந்த ரேக்கை வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2-3 டைம் அங்கேயும் இங்கேயும் வச்சு பார்த்தேன். கடைசியாக வந்து இந்த இடத்துல தான் வந்து செட் ஆயிருக்கு. இப்படி தான் வந்து வச்சிருக்கேன். இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து நான் அன்னைக்கு தான் எல்லாம் கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் சும்மா வந்து டிஷ்யூ வச்சு தொடச்சி மட்டும் எடுத்துட்டேன். இந்த குட்டி குட்டி பாட்டில்ஸ் எல்லாம் அந்த ரேக்கில் வைக்கும் போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. இது ஃபஸ்ட்டே வாங்கினது. ஃபஸ்ட்டு ஒரு ரேக் வாங்கி அதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த பாட்டில்ஸ் எல்லாம் நான் வாங்கினேன். இது வந்து டிமார்ட்டில் வாங்கின பாட்டில். ரொம்பவே ரேட் வந்து கம்மியாக கிடச்சிச்சு. பாட்டில்ஸு செராமிக் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதை விட டிமார்ட்டில் வாங்கினீங்க அப்படின்னா ரேட் வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே புரியும். ஏன்னா ஆன்லைனில் ரொம்ப சேஃபாக பேக்கிங் வரணும் அப்படிங்கிறதுனால அதில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ரேட் வச்சு விற்பாங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா டிமார்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. இப்போ ஃபைனலாக நான் 2 ரேக்குமே வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த குட்டி குட்டி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் எல்லாம் வாங்கினேன். அதையுமே வச்சு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இந்த உட்டன் கட்லரி ஸ்டாண்டுமே வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கினது. இது வந்து டிமார்ட்டில், இதுவுமே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கினது. இந்த ட்ரேல கொஞ்சம் குட்டி குட்டி பாட்டில்லாம் வச்சுருந்தேன். அது வந்து இப்போ ரேக் வாங்கினதுனால அதெல்லாம் அங்கே ஆர்கனைஸ் பண்ணதுனால இது வந்து காலி ஆயிடுச்சு. இதில் டிஷ்யூ ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் இதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜுக்கு மேலே இதை தான் வந்து விரிச்சு விட்டு வச்சுருந்தேன். மிக்ஸி இதெல்லாம் வந்து வச்சுருந்தேன். பேக் 3 வந்து கிராஸ் மேட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதை வச்சு தான் வந்து இப்போ ஃப்ரிட்ஜ் மேலே ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ எல்லாமே பாருங்கள். உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜ் மேலே அந்த ட்ரே வச்சுட்டு அதுக்கு மேலே மிக்ஸி ஜார், அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் எல்லாம் வச்சுட்டேன். அடுத்ததான் உப்பு ஜாடி கூட இந்த 2 ஜாடியுமே வந்து வாங்கியிருந்தேன். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதில் வந்து தயிர், ஊறுகாய் இது 2மே வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் கம்ஃபர்ட்டாகவும் இருந்துச்சு. தெர்மாக்கோல் ஒன்று வச்சுருந்தேன். அதுக்கு மேலே இந்த உட்டன் கட்லரி ஸ்டாண்ட், அப்புறமா ஒரு பாட்டில் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் பூ இதெல்லாம் வந்து வச்சுருந்தேன். இந்த குட்டி கேப்பில் வச்சுட்டேன். அடுத்ததான் இந்த ப்ராடக்ட்டுமே வாங்கியிருந்தேன். இது வந்து சிங்க்குக்காக வாங்கியிருந்தேன். சிங்க்கு கிட்ட வந்து லிக்விட் பாக்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். அது வந்து கரெக்டாக இந்த இடத்துல நல்லா ஃபிட் ஆயிடுச்சு. கூடவே வந்து ஒரு சோப் ட்ரே கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் வந்து நிற்கவே இல்லை. அது ஃபஸ்ட்டு செட் பண்ணி பார்த்தேன். அது நிற்காம கீழே விழுந்துருச்சு. அதனால் இதை 2ம் இங்கே வச்சு இப்படி பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆணியெல்லாம் வச்சு ஹேங்கரில் மாட்டி விடலாம் அப்படின்னு எல்லாம் செட் பண்ணி பார்த்தேன். அது செட் ஆகலை. கடைசியாக வந்து இப்படித்தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொருள் இந்த பொருள் எல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சு ஃபைனலாக வந்து இதுதான் வந்து என்னோட கிச்சன் ஆர்கனைசேஷன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள்.
இதில் வர 2 ட்ரேயில் வந்து ஒரு ட்ரே வந்து இங்கே வச்சு இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் எல்லாம் வச்சேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதுதான் வந்து என்னோட கிச்சனோட செட்டப். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து முந்தின நாள் நான் ஆர்கனைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் டே வந்து என்ன ஆர்கனைஸ் பண்ணேன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கிராஸ் மேட்டில் பேக் ஆஃப் 3 வாங்கியிருந்தேன். அதில் 1 வந்து ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுட்டேன். மீதி 2 இருந்துச்சு. அதை வந்து வீட்டோட என்ட்ரன்ஸில் குட்டியாக ஒரு ரூம் இருக்குது. அதில் தான் வந்து நான் இதை ஆர்கனைஸ் பண்ணினேன். இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழுக்காக இருந்துச்சு. இதுக்காக தான் வந்து நான் இந்த மேட் வாங்கினேன். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ரீனாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த விண்டோ பக்கத்தில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணினேன். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அளவு பார்த்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல வச்சுட்டேன். ஃபைனல் லுக் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுட்டேன். மீன் தொட்டிக்கு அடியிலையும் வந்து இப்படி வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. மணி பிளான்ட் இருந்துச்சு, அதையுமே எடுத்து ஒரு 2 மணி பிளான்ட் இருந்துச்சு. அது வந்து இந்த இடத்துல 1, அதுக்கப்புறமா மீன் தொட்டிக்கு கீழே 1 வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். நாம் நிறைய காசு 1000 2000 செலவு பண்ணி தான் வந்து ஒரு வீட்டை அழகுபடுத்தணும் அப்படின்னு கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றினாலே போதும். கொஞ்சம் கொஞ்சம் செலவு செஞ்சாலே போதும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டை வந்து வச்சுக்கலாம். ரொம்ப வந்து 1000 2000 10,000 கொடுத்து தான் நம்ம வீட்டை வந்து அழகுபடுத்தணும்னு இல்லை. ஃபைனலாக மணி பிளான்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது ஃபியூச்சர் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அரண்மனையாக இருந்தாலும் சரி, குடிசையாக இருந்தாலும் சரி, நாம் வச்சுக்கிற முறையில் தான் நம்மளோட வீட்டோட அமைப்பே இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்து பார்த்து செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்பவே வந்து அழகாக தான் இருக்கும். ஃபைனலாக நான் வாங்கின எல்லா பொருட்களையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிற எல்லா பொருளையுமே இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணுற வீடியோ தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.